Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம மாதுளை பழத்தை வச்சு தான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் நேம் வந்து Turkish Delight. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் பாகு கரைச்சிக்கலாம். அதுக்கு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் 400 ml தண்ணிக்கு 300 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இது கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்து 15 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். 2 மாதுளை பழத்துலேருந்து 200 ml அளவுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதுளை பழ ஜூஸில் நம்ம வந்து இப்போ 60 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே தரியாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சூடாக ஆக கட்டி ஆகிட்டே இருக்கும். நல்லா கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க ஜீனி பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லா ஜீனி பாகையும் ஒரே தரியாக சேர்க்கக்கூடாது. இது கட்டி ஆகிட்டே இருக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லா ஜீனி பாகையும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் தான் சேர்க்கணுன்னு இல்லை, கீ இருந்தாலும் கீ சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நட்ஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த பவுலில் எல்லா பக்கமும் பட்டர் தடவி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா ஆயிலும் தடவி வச்சுக்கோங்க. சூடோடே இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதிலே செட் ஆகிடும். அதனால் டக்குன்னு மாற்றிடுங்க. இது ஆறின பிறகு மூடி 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். 6 ஹவர்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எப்படி நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள், ஜெல்லி மாதிரி. சுவையான டர்க்கிஷ் டிலைட் ரெடி. இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.